தலபு கஸ்பில் ஹலால், ஹலாலான உணவை தேடுவது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே ஹலாலான உணவை தேடுவதும் ஒரு பர்லு போன்ற ஒரு கடமை என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்திலே பதிய வைத்து முடியுமான அளவு பொய் பேசாமல், ஏமாற்றாமல், துரோகம் செய்யாமல், சிலர்கள் இஸ்லாத்துக்கு முரணான வார்த்தை மொழிவதை பார்க்கிறோம். எப்படி ஹஜ்ரத் பொய் பேசாம வியாபாரம் செய்யலும்? இந்த காலத்துல வட்டி எடுக்காம, லோன் எடுக்காம வியாபாரம் செய்யலுமா ஹஜ்ரத் என்றெல்லாம் சிலர்கள் கேள்வி கேட்பார்கள். இது சில கட்டத்தில் குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ் ஏலாததை லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்ஸஹா, அல்லாஹ் ஏலாததை மனிதனுக்கு வற்புறுத்தவில்லை. அல்லாஹ் ஒரு மனிதனுடைய சக்திக்கு ஏற்றவைகளைத்தான், முடியுமானதைத்தான் அல்லாஹ் எமக்கு சொல்லி இருக்கின்றான். எனவே அல்லாஹ் எதிலும் எம்மை சிரமப்படுத்தவில்லை என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. முடியும் என்ற காரணத்தினாலேதான் ஹலாலானதை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அந்த தோரணையிலே நாம் ஒவ்வொருவரும் ஹலாலானதை தேட வேண்டும். ஹலாலான வியாபாரத்தை செய்ய வேண்டும். பொய் பேசி, ஏமாற்றி, துரோகம் செய்து, அநியாயம் செய்து, அட்டூழியம் செய்து நம்முடைய வியாபாரங்களை செய்வோம் என்றால் அது நிலைத்து நிற்க மாட்டாது. அது நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தையும் எடுத்துவிடும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். யாரெல்லாம் ஹலாலான முறையில் வியாபாரம் செய்து உரிய முறையில் ஜக்காத்துகளை கொடுத்து யார் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை அடைகின்றார்களோ 7 பரம்பரைக்கு அவர்களுடைய பணம் தரிபடும் என்பதை சில ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய உலமாக்கள் கிரந்தங்களிலே, கிதாபுகளிலே எழுதுகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, என்ற புள்ள குட்டிகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்ற மௌத்துக்கு பிறகு என்ற பிள்ளைகளுக்கு இது எல்லாம் தரித்து நிற்க வேண்டும் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்கள் ஹலாலானதை தேடவும், ஹலாலான முறையிலே சம்பாதித்து ஹலாலான முறையிலே செலவழிக்கட்டும். இல்லை என்று சொன்னால் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளைய கியாமத்திலும் அல்லாஹ்வுடைய தர்பாரிலே ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய் என்று ஒவ்வொரு சதமாக நாம் நாளைய கியாமத்தில் அல்லாஹ்விடத்திலே பதில் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பதை ஒவ்வொருத்தரும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் ஹலாலானதை தேடி ஹலாலானதை சாப்பிட வேண்டும். எப்பொழுது ஹராம்கள் உடம்புக்குள்ளே போகுமோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி நாம் நிச்சயமாக பயங்கரமான இடத்துக்குத்தான் போய் சேர வேண்டும் என்பது மட்டுமல்ல, உலகத்திலே செய்யக்கூடிய எந்த ஒரு அமலும், எந்த ஒரு துஆவும் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட மாட்டாது என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அந்த தோரணையிலேதான், அந்த அடிப்படையிலேதான் ஒன்று ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான முறையிலே உழைப்பது. சென்ற குத்துபாவிலும் நீங்கள் ஹலாலாக உழைக்கக்கூடிய முறை, ஹராமாக உழைத்தால் என்ன ஏற்படக்கூடிய விபரீதம் என்ற விடயங்களை சென்ற குத்துபாவிலே கேட்டிருப்பீர்கள். நான் என்று எடுக்கக்கூடிய தலையங்கம் என்னவென்றால், இஸ்லாம் அனுமதித்த உணவுகள், ஹலாலான ஒரு சம்பாத்தியம் இருக்கின்றது, இன்னும் ஒன்று இருக்கின்றது ஹலாலான உணவு. ஹலாலான உணவுகளை நாம் எப்படி தேடி சாப்பிடுவது என்பதை நாம் இந்த காலகட்டத்திலே உணர்ந்து கொள்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் 1977ஆம் ஆண்டு திறந்த பொருளாதார கொள்கை ஏற்பட்ட பொழுது, திறந்த பொருளாதார கொள்கை ஏற்படுவதற்கு முன்பும் சில விடயங்கள் இருந்தது. ஆனால் திறந்த பொருளாதார கொள்கை 77க்கு பின்பு ஏற்பட்டதிலிருந்து வேறு நாடுகளிலிருந்து அதிகமான உணவு பதார்த்தங்கள், உணவு சாமான்கள் இலங்கை நாட்டுக்கு, நம்முடைய தாய் நாட்டுக்கு வர ஆரம்பித்தது. இதிலிருந்து பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே வீட்டிலே அரிசி, நெல்லை கொண்டு வருவார்கள், வீடுகளிலே அவிப்பார்கள், வீடுகளிலே குத்துவார்கள், வீடுகளிலே அதை சுத்தம் செய்வார்கள், அதை சோறாக நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது. வீட்டிலே கோழி வளர்ப்பார்கள், வீட்டிலே தென்னை மரத்திலே தேங்காயை ஆய்ந்து அங்கே அதை புளிந்து எண்ணெயாக மாற்றி எண்ணெயாக வடித்து எடுப்பார்கள். வீடுகளிலே மரக்கறிகள் உற்பத்தி செய்து வீடுகளிலே அந்த மரக்கறியை சமைத்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வீட்டிலே கிணற்றிலே தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீரை குடிக்கக்கூடியதாக இருந்தது. இப்படியாக
வீட்டிலே இருக்கக்கூடிய ஆடு, வீட்டிலே ஊரிலே அறுக்கக்கூடிய மாடு, வீட்டிலே அறுக்கக்கூடிய கோழி, அதை அறுத்து வீட்டிலே ஊற்றக்கூடிய எண்ணெயையும் அங்கே சமைக்கக்கூடிய எண்ணெயையும் ஊற்றி சாப்பாடுகள் சமைத்து ஹலாலான முறையிலே புசித்த ஒரு காலம் இருந்தது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியாக சாப்பிட்டார்கள். 90 வயசு 100 வயசு அவர்கள் நல்ல புஷ்டியோடு உடம்பு திடகாத்திரத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களை கண்டால் அந்நிய காவர்கள் கூட அவர்கள் சாரத்தை உயர்த்தி கட்டியிருந்தாலும் கூட சாரத்தை கீழே அவிழ்த்துவிட்டு அவர்கள் கண்ணியமாக அவர்களை கைகட்டி நின்று பேசி அவர்கள் முஸ்லீம்களை கண்ணியப்படுத்திய ஒரு காலம் இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் சிலர்களுக்கு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவைகள் அனைத்துமின்றி தலைகுப்புற அப்படியே மாறி இருக்கின்றது. அதற்கு பல பல காரணங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக நாம் இன்னும் ஒன்றை விளங்கிக் கொள்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்திலே யகூதிகள் நசராணிகளுடைய சதித்திட்டங்கள் ஒரு பக்கத்திலே மிக பயங்கரமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலம்தான் இன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்றும் அந்த யகூதிகளுடைய சூழ்ச்சிகள் இல்லாமல் இல்லை. அன்றும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட பயங்கரமான முறையிலே சூனியம் செய்வதற்கு காரணமாக இருந்தது. லுபைத் இப்னு அல்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு யகூதிதான் நபி அவர்களுக்கு சூனியம் செய்து அங்கே ஒரு பால் கணத்திலே நபி அவர்களை போல, அதாவது மனிதனை போல ஒரு மொழுகினால் சமைத்து 11 முடிச்சுகள் போட்டு அங்கே பால் கணத்துக்குள்ளே போட்டிருந்தான். இப்படியான கட்டத்திலே தான் நபி அவர்களை 40 நாள் அங்கே படுக்கையிலே வைத்து விட்டார். இப்படியாக ஏற்பட்ட பொழுதுதான் வானலோக தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே குல் அவுது பிரப்பில் ஃபலக், அவுது பிரப்பின் நாஸ் என்ற சூரத்துகள் 11 வசனங்களை இறக்கி ஒவ்வொரு முடிச்சாக அவுக்கப்பட்டு ஆரோக்கியம் அடைந்த விடயத்தை நாங்கள் தஃசீருடைய உலமாக்கள் வழக்கப்படுத்துவதை, கிதாபுகள் எழுவதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு இந்த சூனியத்துக்கு காரணமாக இருந்தது அந்த லுபைத் இப்னு அல்சம் என்று சொல்லக்கூடிய யகூதியாக இருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்று பல கட்டங்களிலே பல சதித்திட்டங்களை செய்து அந்த நம்முடைய கண்மணியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட கொலை செய்வதற்கு முயற்சித்திருக்கின்றார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றும் குல் அவுது பிரப்பில் ஃபலக், குல் அவுது பிரப்பின் நாஸை காலையிலும் மாலையிலும் ஓதி வரக்கூடியவர்களுக்கு அந்த சூனியத்துடைய விபரீதம் ஏற்பட மாட்டாதென்று கிதாபுகளிலே உலமாக்கள் எழுதுகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த யகூதிகளுடைய சதி அன்று மட்டுமல்ல, இன்றும் எப்படி இந்த முஸ்லீம்களை உலகத்திலே இருந்து இல்லாமல் ஆக்குவது என்று திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். உலகத்திலிருந்து முஸ்லீம்களை இல்லாமல் ஆக்க முடியாது. அவர்களை எப்படியாவது கருவறுக்க செய்ய வேண்டும், அவர்களை கோதாக்க வேண்டும், அவர்களுடைய அல்லாஹ்வோடு தொடர்பில்லாமல் ஆக்க வேண்டும். அப்படியாக இருந்தால்தான் எமக்கு நிம்மதியாக உலகத்திலே வாழ முடியும் என்பதை அவர்கள் ஆழமான முறையிலே அறிந்து வைத்திருக்கின்றார்கள். எனவேதான் இன்று பல பக்கத்திலே பல ரீதியாக அவர்கள் ஒன்று ஆயுத போராட்டம் என்ற அடிப்படையிலே முஸ்லீம்களை திட்டம் தீட்டி முஸ்லிம் நாடுகளுக்குள் புகுந்து கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு பக்கத்திலேதான் அவர்கள், அதாவது ஆய்வு ரீதியாக இவர்கள் தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி இவர்கள் முஸ்லிம்களுக்கு சதி செய்து அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிந்தனை போராட்டம் என்ற அடிப்படையிலே அந்த யகூதிகள் கட்டவிழ்த்தப்பட்ட சதித்திட்டங்களை செய்து முஸ்லிம்களை நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒன்றுதான் வெப்புகளும், அதிலே ஒன்றுதான் இன்டர்நெட்டுடைய கருவிகளும். இதிலே மோசமானவைகளை, ஆபாசமான செய்திகளை உட்புகுத்தி முஸ்லீம்களை நாசமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு வகையிலேதான் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்மையிலே ராபித்தத்துல் ஆலமுல் இஸ்லாமுடைய பத்திரிகை வெளிவந்தது. அதிலே உங்களுக்கு வரக்கூடிய உடுப்புகளிலே அரபு எழுத்துகளும் பொறிக்கப்பட்டிருக்கும். சில அவர்கள் வேற்று மதத்தவர்களுடைய கடவுள்களுடைய பெயர்கள், அவர்களுடைய கடவுள்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த டி ஷர்ட்டுகளை வேங்காதீர்கள், உடுக்காதீர்கள், அதை விற்பனை செய்யாதீர்கள் என்றெல்லாம் அந்த அரபு சஞ்சிகையிலே பத்திரிகையிலே கூட வெளிவந்த செய்தி சிலர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பல வகையாக அவர்கள் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு சதியாகவும் இந்த உணவுடைய விடயம் முஸ்லீம்களுடைய உள்ளத்திலே, முஸ்லீம்களுடைய உடம்புக்குள்ளே இப்படியான ஹராமான உணவுகள் போவதன் மூலமாக அவர்களுடைய அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் போய்விடும், அவர்களுடைய துஆக்கள் கபூல் செய்யப்படாமல் போய்விடும்.
எனவே எமக்கு நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நாங்கள் விளங்காவிட்டாலும் அவர்கள் விளங்கி இருக்கின்றார்கள். அதனாலேதான் இன்று அப்படியான சதித்திட்டங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலே நாங்கள் மிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பல பக்கத்திலே சதி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நாம் விழிப்போடு இருந்து இவைகளை அவதானிப்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, நாம் இன்று ஜும்மாவுக்கு வருவது போல் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு ஆஜராகி நல்ல முறையிலே இபாதத்தோடு ஹலாலான முறையிலே வியாபாரங்கள் செய்து இன்று நாம் செய்யக்கூடிய வியாபாரங்கள் ஐரோப்பிய பொருளாதார கொள்கைகளை பின்பற்றி வியாபாரம் செய்கின்றோம். இஸ்லாமிய பொருளாதாரத்தை கைவிட்டு விட்டோம். ஐரோப்பிய பொருளாதாரத்தை தான் யகூதிகள் எமக்கு ருசியாக காட்டியிருக்கின்றார்கள், ரசனையாக காட்டி அதிலே முங்கி இருக்கின்றோம். எனவே இஸ்லாமிய பொருளாதாரத்தை பின்பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையிலே வியாபாரங்களை செய்து அந்த ஹலாலான உணவுகளை உண்ணுவோம் என்றால், இங்கே அந்த ஹலாலான உணவுகள் அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த உணவுகளை விட்டும் பாதுகாத்து ஹலாலான உணவுகளை உள்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி எமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே அந்த அடிப்படையிலே தான் நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டிய விஷயம். கண்ணியமான சகோதரர்களே, இன்று எமக்கு ஒரு சோதனையாகவும் இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து இடது விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு பேர்களையும் சொர்க்கத்திலே அங்கே குடிபுகுத்தினான், சொர்க்கத்திலே வாழ வைத்தான். அங்கே எத்தனையோ மரங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த மரத்துக்கு மாத்திரம் அங்கே நெருங்க வேண்டாம், அதனுடைய கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன பொழுது ஒரு சோதனையாக மாறி அதை அவர்கள் சாப்பிட்டார்கள். அதனாலே தான் உலகத்துக்கு இறக்கப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போல ஒரு சோதனையான ஒரு காலம் முஸ்லிம்களுக்கு எத்தனையோ ஹலாலான உணவு இருக்கின்றது. இந்த உணவை உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொன்னது போல இந்த கனியை, இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டது போல அல்லாஹ் எமக்கு சொல்லியிருக்கின்றால் இந்த சாப்பாடுகளை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் அந்த சாப்பாடுகளில் இருந்து பாதுகாத்து ஏனைய ஹலாலான உணவுகள் இருக்கின்றது, அவைகளை சாப்பிடுவோம் என்றால் எம்முடைய உடம்பை பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பக்கத்திலே யஹூதி நஸரானிகளுடைய சூழ்ச்சி, இன்னொரு பக்கத்திலே ஒரு சோதனையான காலமாக இருக்கின்றது. ஏன் ஹலாலானவைகளை தேடி சாப்பிடுவதன் மூலம்தான் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அந்த ஐரோப்பியவாதிகளுடைய உணவுகள் நாளுக்கு நாள் திறந்த பொருளாதார கொள்கைக்கு பின்பு எம்முடைய நாடுகளுக்கு வர ஆரம்பித்திருக்கின்றது. இன்று ஒரு காலத்திலே வீட்டிலே சமைத்தவைகள் எல்லாம் இன்று டின்னிலும் பெக்கெட்டிலும் போத்தலிலும் இன்று வர ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொரு வீடுகளுக்கும் லேசாக இருக்கிறது. அரைக்கக்கூடிய கொச்சிக்கு அரைக்கக்கூடிய மெஷின், கொச்சிக்கு அரைக்கக்கூடிய அம்மி எம்முடைய வீட்டிலே இல்லாமல் போய்விட்டது. அங்கே அதாவது குத்தக்கூடிய உரலும் உலக்கையும் இல்லாமல் போய்விட்டது. அன்புக்குரியவர்களே, இதே போல எத்தனையோ கருவிகள் வீடுகளிலே வைத்துக் கொண்டு செய்தவைகள் இல்லை. பக்கத்திலும் தின்னிலும் வரக்கூடியதை நாம் எடுத்துக்கொண்டு சொகுசாக லேசாக ஆகிவிட்டோம், லேசாக வாழ ஆரம்பித்து விட்டோம். அதில் காலப்போக்கிலே ஏற்படுவதிலே தவறில்லை என்றாலும் கூட சிந்தனையோடு செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலேதான், அந்த முறையிலேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, எம்முடைய வீட்டிலே ஹலாலான முறையிலே ஆட்டை அறுக்கிறோம், மாட்டை அறுக்கிறோம், கோழி அறுக்கிறோம். அதற்கு போடக்கூடிய பட்டர், அதற்கு போடக்கூடிய சீஸ், அதற்கு போடக்கூடிய எண்ணெய் வகைகள் நாம் அது எங்கே இருந்து வருகின்றது என்பதை பார்க்கிறோம் இல்லை. கடையிலே அழகான எண்ணெய் இருக்கிறது, அங்கே ப்ரமோட் பண்ணுவதற்காக, அதை முன்னேற்றுவதற்காக வேண்டி பிரபல்யப்படுத்துவதற்காக எத்தனையோ விளம்பரங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்களும் அங்கே டிவியிலும் வானொலியிலும் பத்திரிகையிலும் போகின்றது. அதை ஒருமுறை பாதித்து பார்க்கிறோம். சரியான ரசனையாக இருக்கிறது, டேஸ்டாக இருக்கிறது, ருசியாக இருக்கிறது, இப்போது கலராக இருக்கிறது. அதை வீட்டிலேயும் கொண்டு வந்து ஊத்துகிறோம். கடையிலேயும் போய் அப்படியான ருசியான கடையை தேடி சாப்பிட ஆரம்பித்தோம். அன்புக்குரியவர்களே, அது எங்கிருந்து வருகின்றது, எப்படி தயாரிக்கப்படுகின்றது, யாரு தயாரிக்கின்றார்கள் என்ற உணர்வை, சிந்தனையை நாம் இழந்து விட்டோம். அன்புக்குரியவர்களே, இப்படியாக அங்கே சமைக்கின்றோம்.